கல்லு கொஞ்சம் சில்லியற மாதிரி நிலமையில இருக்கு. ஹலோ கைஸ், நாங்கள் ஸ்பீட் ஃபுட் சேனலில் வந்து ஒரு இது முட்டை ஃப்ரைட் ரைஸ் வீடியோ போட்டிருக்கோம். முட்டை ஃப்ரைட் ரைஸ் வீடியோ போட்டிருக்கோம், அதையும் பாருங்கள். நான் எப்பயோ போட்டது 2025 போட்டது, இப்போ 2026 இருந்துச்சு. ஆமாம், 2026 இப்போ தான் இதுக்கு வந்து நாங்கள் செய்கிறோம். இந்த அடுப்புக்கிட்டே இப்போ தான் நாங்களே வரோம். ஆனால் நீங்கள் சமையல் வீடியோ ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பீங்க. இப்போலாம் நான் என் வீடியோ, என் தங்கச்சி நிறையா வீடியோலாம் போடுவாள். பட் ஏன் நான் வீடியோ போடுறதில்லைன்னா, நான் 1 மந்த்தாக பெட்டிலேருந்து இப்போ தான் வந்திருக்கேன். எனக்கு செம்ம ஃபீவரு, 20,000 இப்போ தான் செலவு பண்ணியிருக்காங்க. ஆனால் தான் வீடியோ போட முடியல. அதுவும் இல்லாமல் பொங்கல் அப்போ ஏன் வீடியோ போடலன்னா, அப்போ நான் எங்கள் பாட்டி வீட்டுக்கு போயிட்டேன். அங்கே என் தம்பிக்கு வேறு ரொம்ப கோல்டாக, நான் அவனை பார்த்துட்டு இருந்ததுனால என்னால் வீடியோ போட முடியல. அங்கேயும் நிறையா நான் செஞ்சுருக்கேன். அதில் ஒரு டிஷ்ஷும் இது. அப்புறமேட்டு இன்னும் நான் நிறையா செஞ்சு நான் உங்களுக்கு போடுறேன். பன்னீர் பட்டர் மசாலா தான் எல்லாருமே கேட்டுக்கிட்டே இந்த தங்கச்சி செஞ்சதுக்கு, அது ஒரு நாள் நான் செஞ்சு போடுறேன். பன்னீர் வீட்லேயே ஈஸியாக செய்யலாம். ஏன்னா பால் ஊற்றி அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதில் லெமன் புழிஞ்சு எடுத்தோம்னா பன்னீர் நம்மளுக்கு வந்துடும். அது இன்னும் நான் செஞ்சு போடுறேன். இப்போ எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ரேஷன் எண்ணெய் தான் நாங்கள் ஊற்றுறோம். ஏன்னா எண்ணெய் வந்து இதுதான் வந்து நல்ல எண்ணெய். வெளியிலும் ஒரு டப்பாவில் இருக்குது. பட் ஆனால் எங்கள் மம்மி வந்து குழம்புக்கு வாங்கி வச்சுருக்காங்க. 870 rupees. இந்த சைடு கொஞ்சம் அந்த சைடு கொஞ்சம் ஊற்றிடலாம். எண்ணெயும் அதிகமாக சாப்பிடக்கூடாது தான், பட் வீட்டில் செய்யறதுனால அவ்வளோவா எண்ணெய் ஊற்றிருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அதை செஞ்சு சாப்பிடுவேன். அந்த மாய்ஸ்சரைசர் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மாய்ஸ்சரைசர் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ கூட எவ்வளோ நேரம் ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ நல்லா க்ளோவாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ நேரம் அதில் வந்து இதில் வந்து எரிஞ்சிட்டு பட்டோம்னா ரொம்ப டைம் எடுக்குதா. நம்ம முன்னொன்று செஞ்சோம், இப்போ 3 இருக்குது, மொத்தமாக 4 தான் செஞ்சுருக்கோம். இதே எண்ணெயில் போட்டு பொரிச்சிருக்கோம்னா எல்லாத்துக்கும் ஒரு 10 செஞ்சுருப்போம். அது கொஞ்சம் நெருப்பில் வெந்துட்டு கூட ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன் பார்த்துக்கோங்க.